ஐயோ, டைம் வேற ஆயிடுச்சு, மாவு வேற பிசையணும், நைட்டுக்கு டின்னர் வேற ரெடி பண்ண வேண்டியது இருக்கு. ஹோம்ஒர்க் எல்லாம் முடிக்காம இந்த பிள்ளைங்க எங்க போச்சு? ஜாஸ்மின், சுட்கி, எங்கடா இருக்கீங்க? வந்து சீக்கிரம் வாங்க, ஹோம்ஒர்க்கை முடிக்கிற வேலையை பாருங்க. எங்க தான் போனாங்களோ தெரியலையே. ச்சே, என்னத்த பண்ண? மாவு பிசைவா, இந்த பிள்ளைங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கவா? அம்மாடி தனு, என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க நீனு? நான் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சுக்கிட்டு இருக்கேன் அத்தை. நைட்டுக்கு நம்மளுக்கு சாப்பிட சப்பாத்தி தானே, எல்லாம் குருமாலாம் ரெடியாக இருக்குது, மாவு மட்டும் பிசைஞ்சா போதுமே, மாவு பிசைஞ்சுக்கிட்டு இருக்கேன் அத்தை நான். ஓ அப்படியாம்மா, சரி. இந்த பக்கத்தில் நான் ஒரு விஷயமா போகிறேம்மா, கோயிலுக்கு தான் போகிறேன். போயிட்டு நான் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுறேன், சரியாம்மா? இந்த பிள்ளைங்களை வெளியில் நின்று நான் வர சொல்கிறேம்மா, உட்காந்து அவங்களையும் நீ படிக்கவை, சரியாம்மா? நான் போயிட்டு வரட்டாமா? சரி அத்தை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. வெளியில் இந்த பசங்க இருந்தால் மட்டும் வர சொல்லிடுங்க. இந்த ஜாஸ்மினும் சுட்கியும் எங்கே போனாங்கன்னே தெரில, விளையாண்டுட்டு தான் நிற்பாங்க. அவங்கள மட்டும் நீங்கள் உள்ளே வர சொல்லிடுங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அத்தை. சரிம்மா, நான் பத்திரமா போயிட்டு வரேம்மா. பாய்மா. அம்மா அம்மா, என்ன கூப்பிட்டீங்களாம்மா? அங்க பாட்டி தான் சொன்னாங்கம்மா நீங்க என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு. ஆமாண்டி பிங்கி, எங்க போன நீனு? ஹோம்ஒர்க் பண்ணல, ஒன்னும் பண்ணல, நீ பாட்டுக்கு வெளியில விளையாட போயிட்ட. அம்மா 5 minutes தாம்மா விளையாட போனோம், அதுக்குள்ள என்னம்மா? சுட்கிலாம் இன்னும் விளையாண்டுட்டு தான் இருக்கா. சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சப்பாத்திக்கு மாவு தான் பிசைஞ்சுக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, மாவு பிசைஞ்சு முடிக்க போறேன். அம்மா அம்மா, நான் மாவு பிசைட்டேம்மா, ப்ளீஸ்மா. இந்த மாவு பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்குமா, எவ்வளோ சாஃப்டா இருக்கு, ஸ்லைம் மாதிரி இருக்குமா. நான் பிசைறேம்மா, ப்ளீஸ்மா. ஐயோ பிங்கி, கொஞ்ச நேரம் சும்மா இரு. உன்னை ஹோம்ஒர்க் பண்ண சொல்லி தான் நான் கூப்பிட்டேன். மாவுலாம் நான் பிசைஞ்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ போய் ஹோம்ஒர்க் பண்ணப்போ. அம்மா அம்மா ப்ளீஸ்மா, நான் மாவு பிசைறேம்மா. நீங்க ஏம்மா இப்படி பண்றீங்க? நான் மாவு பிசைறேம்மா. அம்மா கீழே விழுந்துட்டேம்மா, ரொம்ப வலிக்குதுமா. ஐயோ, என்னடா சுட்கி, நீ எங்கடா விழுந்த? பார்த்து விளையாடக்கூடாதா? என்ன பண்ணி வச்சிருக்க நீ? கையில ரத்தம் வருதா விழுந்ததுல? சரி வா, இங்க வா, மருந்து போட்டு விடுறேன் உனக்கு. என் டின்னர் பண்ணவா, ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கவா, இல்லாட்டினா உனக்கு பார்க்கவா? வா வா, மருந்து போட்டு விடுவோம். ஐயா, அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. ஜாலி. இந்த மாவு பார்க்க ஸ்லைம் மாதிரி எவ்வளோ சாஃப்டா இருக்கு, எவ்வளோ சாஃப்டா இருக்கு. நம்ம பேசாம பிசைய வேண்டியதான். ஐயோ, சூப்பரா இருக்குது இந்த மாவு. இந்த மாவை தான் அம்மா டெய்லி பிசைறாங்கன்னா நம்மளே டெய்லி பிசைஞ்சிருக்கலாமே. எவ்வளோ ஜாலியா இருக்கு இந்த மாவோட. ஐயோ பிங்கி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீனு? சப்பாத்தி மாவை போட்டு காலில் போட்டு பிசைஞ்சுக்கிட்டு இருக்க. யாராவது சப்பாத்தி மாவை காலில் போட்டு பிசைவாங்களா? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீனு? இப்போ பாட்டி வர்ற டைம் வேற ஆயிடுச்சு. நம்ம இப்போ சப்பாத்தி போடவா? நான் எப்படி இப்போ வேற மாவும் என்னால பிசைய முடியாது. இந்த சுட்கி வேற கீழே விழுந்துட்டான்னு அவளை பார்க்க போனா நீ அதுக்குள்ள நீ இப்படி பண்ணி வச்சிருக்க. என்ன பண்ணி வச்சிருக்க பிங்கி நீனு? அம்மாடி மருமகளே, என்னம்மா மாவுலாம் பிசைஞ்சிட்டியா? அப்பா கோயில்ல வேற சரியான கூட்டம்மா, நம்ம சாப்பிட்டுருவோமா? எனக்கு 2 சப்பாத்தி சூடா போட்டு எடுத்துட்டு வந்துருமா. நான் போயிட்டு கை கால்லாம் கழுவி ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வந்துடுறேன், சரியா? சீக்கிரம் போடுமா. பிங்கி, படிச்சியா இல்லையா நீயும் வா, சாப்பிடுவோம். ஐயோ, இங்க பாரு, பாட்டி வேற வந்தாச்சு, சப்பாத்தி வேற கேட்காங்க. இப்ப நான் வேற மாவும் பிசைய முடியாது. என்ன பண்றது? இருக்கிற சப்பாத்தியை போட்டு கொடுத்துட வேண்டியதுதான். எடு சப்பாத்தி கல்ல எடு, அடுப்புல போடு சீக்கிரம். ஜாஸ்மின், என்ன வாய் பார்த்துக்கிட்டு இருக்க? அம்மா சாரிம்மா, அந்த மாவு நல்ல ஸ்லைம் மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் நான் அப்படி மாவு போட்டு பிசைஞ்சேம்மா. ஆனா மாவு நல்லாதாம்மா இருந்துச்சு. ஐயோ பிங்கி, என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? இப்ப பாட்டி வேற சாப்பாடு கேட்காங்க, அப்பா வர டைம் வேற ஆயிருச்சு. இப்போ என்னத்த பண்றதுன்னு எனக்கு தெரியலப்போ. ஐயோ சரி, அந்த சப்பாத்தியை திருப்பியாவது போடு, டைம் ஆச்சு பாரு. நான் இங்க பிசைஞ்சுக்கிட்டு இருக்கேன் பாரு, சீக்கிரம் திருப்பி போடு சப்பாத்திய. கல்லு சுற்றாம பார்த்து. அம்மாடி மருமகளே, சாப்பாடு ரெடி ஆயிருச்சா? ஆமா அத்தை, இதோ சாப்பாடு உங்களுக்கு ரெடியா இருக்கு.
இருக்குங்க அத்தை. சப்பாத்தி இதோ ரெடியா இருக்கு அத்தை. நீங்க சப்பாத்தியை சாப்பிடுங்க. இதோ உங்களுக்கு வந்துருச்சு, சாப்பிடுங்க அத்தை. அடுத்து சப்பாத்தி நான் இதோ போட்டுக்கிட்டே இருக்கேன். சுட்கிக்கும் சப்பாத்தி தான் நான் அத்தை போட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே சப்பாத்தியே சாப்பிட்டுடலாம் அத்தை. அம்மாடி மருமகளே, இன்னைக்கு என்ன சப்பாத்தி இவ்வளவு சாஃப்டா இருக்கு? இத்தனை வருஷத்திலே நீ போட்ட சப்பாத்தில இன்னைக்குதாம்மா சாஃப்டா இருக்கு சப்பாத்தி. எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஏய் ஜாஸ்மின், நீ சப்பாத்தியை சாப்பிடு. என்ன சாஃப்டா இருக்கு அடே மோகனே, நீயே வந்துட்டியாடா? வாடா இங்க பாரு என் மருமவளை எப்படி ஒரு சப்பாத்தி போட்டிருக்கான்னு. இப்படி ஒரு சப்பாத்தி நம்ம சாப்பிட்டதே இல்லடா. அம்மா என்ன சொல்றீங்க? சப்பாத்தி சூப்பரா இருக்கா? எங்க எனக்கும் ஒரு சப்பாத்தியை கொண்டு வாங்க, நானும் சாப்பிட்டு பாக்குறேன். எம்மா லட்சுமி, எனக்கும் ஒரு சப்பாத்தியை கொண்டா. ஆமா மருமவளே, என் மோனுக்கும் ஒரு சப்பாத்தியை கொடு. இந்தாங்க சப்பாத்தி. நீங்களும் சப்பாத்தி சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சப்பாத்தி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அட சப்பாத்தி என்ன இவ்வளோ சாஃப்டா இருக்கு? நீ போட்ட சப்பாத்திலே இந்த சப்பாத்தி தான் சூப்பர் போ. என்ன சாஃப்டா இருக்கு சப்பாத்தி. இவ்வளோ சாஃப்டா நான் பார்த்ததே கிடையாது. சப்பாத்தியே எவ்வளோ சூப்பரா இருக்கு. ஆமாண்டா மோகனே, நானும் இவ்வளோ நேரம் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எப்படி ஒரு சப்பாத்தி நம்ம சாப்பிட்டதே இல்லையே. ஆமாம்மா, இவ்வளோ சப்பாத்தி சாஃப்டா இருக்கே. எப்படி, என்ன அதிசயம்? போ, டெய்லியே நீ இப்படியே சப்பாத்தி போடு. சப்பாத்தி ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்பாடி ஜாஸ்மின், எப்படியோ நம்ம தப்பிச்சோம் போ. என்ன மாய மந்திரம் தெரியல, சப்பாத்தி எல்லாத்துக்கும் இன்னைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா அப்போ சூப்பர் தான். இனிமேல் டெய்லி சப்பாத்திக்கு மாவு நானே பிசைஞ்சிடுறேன். என்கிட்டே கொடுத்துருங்க. கையில வச்சுலாம் இனிமேல் பிசைய கூடாதுமா. காலை வச்சு போட்டு அமுக்கி பிசைஞ்சிடுறேன். சுட்டி பசங்களா, உங்க வீட்லயும் நீங்க இப்படி சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிருக்கீங்கன்னா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.